ஸோ வணக்கம் ப்ரோஸ், இன்றைக்கான வீடியோவில் அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு அனிமே நியூஸ் கண்டென்ட்டு. இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா இல்லை கடையை சாத்திட்டு கிளம்பலாமான்னு தெரியும். ஸோ இன்றைக்கான நியூஸ் கண்டென்ட்டில் என்னென்ன கவர் ஆக போகுதுன்னா, அட்டாக் அண்ட் டைட்டன் மூவி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு நருட்டோ லைவ் ஆக்ஷன் மூவி வந்துட்டு எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2, அப்புறம் வந்துட்டு ஒன் பீஸ் ரீமேக், இதை பற்றின அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் சில அனிமே நெக்ஸ்ட் சீசனை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில அனிமேஸ்லாம் எண்ட் ஆக போகுது, அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக்கை போடாதவங்க லைக்கை போட்டுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் அனிமேக்காரன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் வந்துட்டு ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன். அதோட சீசன் 2 பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2023 8 எபிசோட்ஸோட வந்துச்சு. இது வந்துட்டு ஈஸ்ட் ப்ளூ சாகாவில் ரொமான்ஸ் டான்லேருந்து ஆர்லாங் பார்க் வரைக்கும் உள்ள ஆர்க்கை கவர் பண்ணியிருந்துச்சு. அந்த வகையில் சீசன் 2 வந்துட்டு 2025 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் சீசனில் என்னென்ன ஆர்க்ஸ் கவர் ஆக போகுதுன்ட்டு ஒரு லிஸ்ட்டையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஒரு சீசன் வந்துட்டு லாக்டவுன்லேருந்து ட்ரம் ஐலாண்ட் வரைக்கும் கவர் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம் ஐலாண்டை காமிச்சாங்கன்னா நம்ம லூஃபியோட குரூவில் வந்துட்டு சோப்பர் ஜாயின் பண்ணிப்பான். சோப்பரோட டிசைன் எப்படி பண்ணுறாங்களோ தெரில. ஸோ 2025 அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நருட்டோ லைவ் ஆக்ஷன் மூவி வந்துட்டு எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மூவி வந்துட்டு டஸ்டின் டேனியல் டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலில் ஷாங்ஷி படம் எடுத்தவர். இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு உண்மையாக பொய்யான்னு தெரியல. நருட்டோ லைவ் ஆக்ஷனில் ஏதாச்சும் சம்பவத்தை பண்ணி விடாமல் ஒழுங்காக எடுத்தால் ஓகே தான். லைவ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்துட்டு ஜுஜுட்சு கைசன் எண்டாக போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஜுஜுட்சு கைசனோட லாஸ்ட் மாங்கா இஷ்யூ வந்துட்டு செப்டம்பர் 30 வரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சரி, மாங்கா முடிய போற டேட்டை சொல்லிட்டாங்க. இன்னும் அனிமேல சீசன் 3 ரிலீஸ் டேட் சொல்லலையான்னு கேட்டா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த வாரம் வரதா சொல்லியிருக்காங்க. எப்படியும் 2025 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்ட்டு 2025 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல சீசன் 4 பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது போன்டன் ஆர்க்கோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு ஆர்க் வந்துட்டு ஒரு சீசனா வருமா இல்ல ஒரு ஃபுல் மூவியா வருமானு இன்னும் கிளியரா சொல்லல. இது எப்படியும் 2025 தான் வரும். 2025 நிறைய அனிமேஸ் வர இருக்கு. அதனால 2025 அனிமே ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு அட்டாக் அண்ட் டைட்டன் மூவி. இந்த ஒரு மூவி வந்துட்டு 2 hours 25 minutes லாங்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் நவம்பர் 8 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதாகவும் ஃபைனல் சீசன், அதாவது சீசன் 4ல லாஸ்ட் 2 எபிசோடோட கம்ப்ளீட் வெர்ஷன் சொல்லியிருக்காங்க. அது எப்படியும் தரமா தான் இருக்கும். நவம்பர் 8 யாராவது தியேட்டர் போய் படம் பார்க்க போறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்தது ஒன் பீஸ் ரீமேக் வர போறதா ஒரு அப்டேட் வந்துச்சு. இதை வந்துட்டு விட் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஒன் பீஸ் ரீமேக்கோட கிளிப்ஸும் கேரக்டர் டிசைனும் காமிச்சிருந்தாங்க. அதில் உசப்போட ஸ்கின் டோன் வந்து ஒயிட் கலர்ல இருந்தோன்னே ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்விட்டர்ல விட் ஸ்டுடியோ போட்டு போராட்டிட்டு இருக்கானுங்க. அனிமேல உசப்போட கலர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவும் வந்துட்டு போக போக ஒயிட் கலர்ல மாத்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு ரீமேக்லயும் ஒயிட் கலர் காமிச்சோன்னே ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் அக்டோபர் 7 வந்துட்டு ரிட்டர்ன் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஜுஜுட்சு கைசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 நாள் கழிச்சு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்துட்டு சில அனிமேஸோட ஃபைனல் ஆர்க்கெல்லாம் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல மை ஹீரோ அகாடமி எண்ட் ஆகிருக்கு. ஜுஜுட்சு கைசனும் செப்டம்பர் 30 முடிய போகுது. அதே மாதிரி நம்ம வின்லாண்ட் சாகாவோட ஃபைனல் ஆர்க்கும் பிளாக் க்ளோரோட ஃபைனல் ஆர்க்கும் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு டான் இந்த ஒரு அனிமே வந்துட்டு அக்டோபர் 3 அன்னைக்கு கிரன்ச்சி ரோல்ல ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அனிமையோட ஃபர்ஸ்ட் சீசன் ஏற்கனவே லீக் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியே நிறைய அனிமையோட சீசன்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அடுத்தது வந்துட்டு சோலோ லெவலிங் சீசன் 2 ட்ரைலர். அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட் வந்துட்டு செப்டம்பர் 15 சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு வின் பிரேக்கர் சீசன் 2 ட்ரைலரும் செப்டம்பர் 15 வரதா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ப்ளூ லாக்கோட சீசன் 2 டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா U20 vs ப்ளூ லாக். இதுதான் வந்துட்டு அடுத்த சீசனோட டைட்டில். மை ஹீரோ அகாடமியோட 4th மூவி வந்துட்டு அக்டோபர் 11 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அனிமேஸோட நியூஸ் அண்ட் அப்டேட் இவ்வளோ தான். இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்தோட எண்டில் அனிமே நியூஸ் பார்ட் 2 வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.